ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்லிமிட்டெட் குக்கிங். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான கடையில் போடுற பப்ஸ் மாதிரியே நல்ல கிறிஸ்பியான பப்ஸ் பார்க்க போகிறோங்க. பப்ஸு அப்படின்னோடனே நீங்கள் மைதா மாவில் நான் பண்ண போகிறேன்னு நினச்சிடாதீங்க. இல்லைங்க, இன்றைக்கி நான் கோதுமை மாவில் பண்ண போகிறேன். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். சிம்பிளாக பண்ணிடலாம், ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மாவு பிசைறதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம மாவுக்கு தேவையான அளவு உப்பு, அதை 1 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. நம்ம எண்ணெய் ஊற்றி பேசினா நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா மொறுமொறுப்பாகவும் கிடைக்குங்க. இன்றைக்கி நான் ஒரு 350 கிராம் அளவு மாவு எடுத்திருக்கேன், கோதுமை மாவு. இது நான் வீட்டில் அரைச்சி வச்ச மாவு தாங்க, நல்லா சலிச்சு எடுத்திருக்கேன். இப்போ நல்லா பிசைஞ்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கிறணும். பாருங்கள், நல்லா சாஃப்டாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஈர துணியை வச்சு அதை மூடி வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் ஊறட்டுங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம உள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு வெங்காயம் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ 1 ஸ்பூன் அளவு நம்ம சோம்பு போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 2 பெரிய வெங்காயம் நேராக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கீங்க. இப்போ சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அதையும் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதங்கட்டுங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் வெங்காயம் நல்லா வேகும். இப்போ நான் 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதையும் போட்டுக்கலாம். தக்காளியும் வெங்காயமும் நல்லா கொலையாக வதங்கணுங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் போட்டுக்கிறேன். இப்போ 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. பாருங்கள், உள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கான வெங்காயம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ மல்லித்தழை தூவி நீங்கள் இறக்கி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பப்ஸு செய்கிறதுக்கு ஆரம்பிக்கலாங்க. இப்போ மாவு அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது மாவு. இப்போ இதை நம்ம சப்பாத்திக்கு போடுற உருண்டை மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி போட்டு எடுத்து வச்சிட்டேன் பாருங்கள். இப்போ அதில் ஒரு உருண்டை எடுத்து நம்ம பரத்திக்கலாம். கீழே லைட்டாக மாவு போட்டுக்கோங்க. உருண்டை எடுத்து வச்சு நம்ம பரத்த ஆரம்பிச்சுக்கலாங்க. நைஸாக பரத்த வேண்டாங்க. நம்ம லைட்டாக தடிமனாகவே பரத்திக்கலாம். அவ்வளோதாங்க, போதும். இப்போ இது மாதிரி நம்ம ஒரு 4 உருண்டையை இதே சைஸில் பரத்தி வச்சுக்கலாம். இப்போ நான் பரத்தி வச்சுட்டேங்க. இப்போ பரத்தின நம்ம ஒரு சப்பாத்தி உருண்டை எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கு மேலே 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா இந்த மாதிரி தடவி விட்டுக்கோங்க, எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி. இப்போ நம்ம இன்னொரு உருண்டையை பரத்தி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் தூக்கி மேலே வைங்க. அது மேலேயே லேட்டாக எண்ணெய் தடவுங்க சுற்றி. இதுக்கு மேலே இன்னொன்று பரத்தி வச்சுருக்கிறத வச்சுக்கோங்க. இது மாதிரி நம்ம 5 லேயர் வைக்கணுங்க. நம்ம பரத்தின 5 மாவையும் இந்த மாதிரி மேலே எண்ணெய் தடவி வச்சோம்னா நல்லா மொறுன்னு இருக்குங்க. லேயராக வருங்க. அவ்வளோதாங்க, நான் 5 சப்பாத்தியையும் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சுற்றி. இப்போ லைட்டாக கீழே மாவு தடவிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா வச்சு நீங்கள் பெருசாக பரத்திக்கிறணும்.
எல்லா இடமும் சமமாக வர மாதிரி பரத்திக்கோங்க. பாருங்கள், நான் பரத்தி எடுத்துட்டேன். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம சதுரமாக கத்தியை வச்சு கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா சதுரமாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இதில் ஒரு சின்ன சின்ன பீஸாக நீங்கள் சதுரமாக கட் பண்ணிக்கோங்க. நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள். கரெக்டான பொசிஷனில் வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற வெங்காயத்தை ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே முட்டை வேக வச்சு அதில் பீஸ் போட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. நான் எல்லாத்துலேயும் வச்சுட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி பீஸ் போட்டுக்கோங்க. பாதி பாதியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ அதையும் எல்லாத்துலேயும் வச்சுக்கோங்க. பாருங்கள், வச்சாச்சு. இப்போ நம்ம லாக் பண்ணிடலாங்க. சைடில் எதுவுமே போஸ்ட் தெரியாமல் நல்லா லாக் பண்ணிக்கோங்க. வெங்காயம் எதுவுமே வெளியே தெரியக்கூடாது. இந்த மாதிரி 4 முனையையும் இந்த மாதிரி ஒன்றா வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ பொரிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. நான் எல்லாத்தையும் இந்த மாதிரி பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இப்போ வாங்க நம்ம அவன் இல்லாமல் எப்படி பொரிச்சு எடுக்கிறதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பப்ஸை ஒவ்வொன்றா போட்டு எடுத்துடலாம். இப்போ நல்லா லைட்டாக பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பரட்டி போட்டுக்கலாங்க. இது சிம்லேயே வச்சு வேக விடுங்க. அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும். இப்போ ஒரு மூடி போட்டுக்கோங்க. மூடி போட்டு இங்கே சிம்மில் வச்சு வேக வச்சிங்கன்னா சைடுலலாம் நல்லா வெந்துருங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. பார்க்குறதுக்கே நல்லா மொறுமொறுப்பாக இருக்குது பாருங்கள். பாருங்கள், இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. நல்லா லேயராக இருக்குது பாருங்கள். பாருங்கள், நல்லா சாஃப்டாகவும் அதே சமயம் நல்லா மொறுமொறுப்பாகவும் வந்திருக்கு. இதே பப்ஸ் நான் வந்து மைதா மாவுலேயும் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு அதுக்கான லிங்க் வேணுன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு. என்னோடய பசங்க நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. அதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.